டாக்டர் இந்த கேர்டுக்கு மாத்திரையிலே குணப்படுத்துற ஆப்ஷன் இருக்கா? அப்படி மாத்திரை போட்டு குணமாகணும்னா என்ன பண்றது? கேர்டுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பிரைமரி ட்ரீட்மெண்ட். சரிங்களா? ஒரு 70 to 80% பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட ஹெல்த் மாடிஃபிகேஷன், அதாவது டயட் ப்ளஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் தவிர்த்துட்டு வெயிட்டை கம்மி பண்ணிட்டு இதோட சேர்த்து ஃபியூ மெடிகேஷன்ஸ் பேஸ் மாதிரி கொடுத்தா 90% ஆஃப் தி டைம் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் கேர்டு வந்துட்டு நம்ம மெடிசன்லேயே குணப்படுத்திடலாம். பட் இதை மீறியும் வந்துட்டு சில டைம்ஸ் வந்து கேர்டு வந்து சரியாகாமல் போகிறதுக்கு ஒரு 20 to 30% ஆஃப் பாப்புலேஷனுக்கு இருக்குது. அவங்களுக்கு ஆக்சுவலாக சர்ஜிக்கல் ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த சர்ஜிக்கல் ஆப்ஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபண்டோப்ளைகேஷன் சொல்லுவாங்க. உணவு குழாய் மேலே ஏறி போனதுனால தான் அந்த தொந்தரவு. ஸோ அந்த உணவு குழாய் கீழே இறக்கி வயிறை யூஸ் பண்ணி அதை டைட் பண்ணுற ப்ரொசீஜர், அது பேர் வந்து ஃபண்டோப்ளைகேஷன் சொல்லுவாங்க. அது ஐதர் ரோபோனாலேயோ இல்லை லேப்ரோஸ்கோப்பினாலேயோ பண்ணுவோம். அது பண்ணுறதுனால அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 87.9% அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வரும். அது யாருன்னா ரிஃப்ராக்ட்ரி மாத்திரை போட்டு ஹைடோஸ் அதே மாத்திரை இன்க்ரீஸ் பண்ணி அதுலேயுமே சரியாகாமல் திருப்பியும் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருப்பாங்க. மாத்திரை போடும்போது கரெக்டாக இருக்கும், மாத்திரை விட்டோன்னே திருப்பி அந்த ப்ராப்ளம் வந்துடும். இந்த மாதிரி டெய்லி மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த பெயின்னால எனக்கு கஷ்டமாக வந்துகிட்டே இருக்குன்றவங்களுக்கு ஆப்ஷன் வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் மாத்திரை போட்டாலும் அந்த தொந்தரவு சரியாகாது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நான் சொன்ன 24 hour பிஹெச் மானிட்டரிங் பண்ணிட்டு அதுலேயுமே இது ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் பண்ணால் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 90% ப்ராப்ளம் வந்து இதில் சரியாயிடும்.